நானும் 2 நாளா நோட் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். எனக்கு 7 லைக் வருது. அதில 1 லைக் மட்டும் கொஞ்ச நேரத்தில வந்து டிஸ்லைக்ல போயிருது. எவன் இந்த வேலைய பார்க்குறான்னு தெரியல. "ஏன்டா ஒரு 7 லைக் வருது உங்களுக்கு பொறுக்கலையா? எதுக்குடா அத டிஸ்லைக் பண்ணி விடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கோவம் வந்துச்சு. சரின்னு இன்னைக்கு லாக் அவுட் பண்ணும்போதே ஒரு 6:45 ஆயிடுச்சு. லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே மாடியில தான் இருந்தேனா, மாடியில நான் கொஞ்சம் செடிலாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு டீ இருந்துச்சு. சரி அத எங்க அம்மாட்ட கேட்டேன் சூடு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சூடு பண்ணு குடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் காலையில டீ குடிக்கலைல்ல, ஜூஸ் தான் குடிச்சேன்னு சொல்லிட்டு, சரி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்தேன், எங்க அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு 1 1/2 கிலோ இருக்கும். நீங்க நினைக்கலாம் என்னடா ஃப்ரைடே அதுவுமா வந்து நான்வெஜ் எடுக்குறாங்க, சிக்கன் சமைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்க கோயில்ல வந்து காப்பு கட்ட போறாங்க. வர ஞாயித்துக்கிழமை காப்பு கட்டுனாங்கன்னா, அடுத்து சித்ரா பௌர்ணமி முடிச்சு தான் காப்பு இருப்பாங்க. அதுவரை எங்கனால நான்வெஜ் சாப்பிட முடியாது. இன்னைக்கும் நாளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டா தான் அதுக்காக தான் எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி நான்வெஜ்ஜுக்கு வந்து இட்லி, தோசைய விட சாதத்தில போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, சாதத்த வச்சுட்டு இன்னொரு அடுப்புல வந்து நான் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டுருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நாட்டுக்கோழிய விட பிராய்லர் கோழி தான் டேஸ்ட்டா இருக்க மாரி இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முன்னாடிலாம் சின்ன பிள்ளையில எங்க தாத்தா திட்டிட்டாருன்னா, கோச்சிட்டு போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு, "வா சிக்கன் வாங்கிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருன்னா, ஈன்னு பல்ல காட்டிட்டு போயிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு சிக்கன் பிடிக்கும். வாரத்துல 7 நாள் சிக்கன் குடுத்தா சலிக்காம சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு சிக்கன் பைத்தியம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மா அந்த மாரி 70% குக்கான அந்த சிக்கன் எடுத்து குடுப்பாங்க. டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுட சுட சோறு போட்டு சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு செம்மையா ஒரு தூக்கம் தூக்கி எந்திரிச்சாச்சு. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆனா டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க.